லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னையில் 208 கோடி ரூபாய் செலவில் 120 மின்சார பஸ்களை கடந்த 30ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பிராட்வே கிளாம்பாக்கம், வள்ளலார் நகர் செங்குன்றம், பெரம்பூர் மணலி உட்பட 11 வழித்தடங்களில் 120 மின்சார பஸ்கள் இயக்கப்படுகின்றன. பஸ் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வியாசர்பாடி டெப்போவில் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 32 சார்ஜ் பாயிண்டுகள் உள்ளன. மின்சார பஸ் துவங்கிய முதல் நாள் முதல் தினமும் 3 பஸ்கள் வரை ஆங்காங்கே பிரேக் டவுன் ஆகி நின்றன. இந்நிலையில் தற்போது பேட்டரி வெடிக்கும் சம்பவம் நடந்திருப்பது பீதியை கிளப்பியுள்ளது. வியாசர்பாடி டெப்போவில் மின்சார பஸ்களுக்கு சார்ஜ் ஏற்றும் பணியில் கோவையைச் சேர்ந்த பரத்குணா, மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஷியாம் ஈடுபட்டிருந்தனர். மின்சார பேருந்தின் பேட்டரியை கழற்றி பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக பேட்டரியின் மல்டிமீட்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதில் பரத்குணா, ஷியாம் ஆகியோரின் இடது வலது கை கருகியது. அருகிலிருந்த ஊழியர்கள் அவர்களை மீட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். பின் அங்கிருந்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். சம்பவம் குறித்து எம்கேபி நகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மின்சார பஸ் திட்டம் வரவேற்கக்கூடியது. அதைவிட பயணிகள் பாதுகாப்பு மிக முக்கியம். டிப்போவில் பேட்டரி வெடித்தது போல் பஸ் ஓடும்போது நடந்தால் என்ன செய்வது? மழைக்காலத்தில் இந்த பேருந்துகளை எப்படி இயக்குவார்கள் என தெரியவில்லை. பயணியர் பாதுகாப்பை உறுதி செய்ய நிர்வாகமும் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் ஆர்வலர்கள்.